காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 92வது கூட்டம் தற்போது டெல்லியில் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவில் தமிழ்நாடு சார்பாக இன்று யார் கலந்து கொள்ள உள்ளார்கள்? மேலும் இன்று என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தப்பட உள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 92வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வரும் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சார்பில் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் தலைமை பொறியாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். குறிப்பாக கடந்த மாதம் 19ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் டிசம்பர் மாதம் முழுவதும் வினாடிக்கு 3128 கன அடி நீர் திறக்க பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. ஜனவரி மாதம் முதல் நாளிலிருந்து வினாடிக்கு 1030 கன அடி நீர் திறக்கவும் கூறியிருந்தார் காவிரி ஒழுங்காற்று குழுவின் தலைவர் வினித் குப்தா. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஜனவரி மாதம் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய நீரை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என தமிழக அதிகாரிகள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடகம் இடையே தொடர்ச்சியாக பிரச்சனை நீடித்து வருகிறது. இதனால் தமிழகம் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தியது. அதன் விளைவாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அதுதான் தண்ணீர் திறப்பு தொடர்பாக முடிவு செய்து வந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு காவிரி ஆணையம் பரிந்துரை நீரை ஒருமுறை கூட கர்நாடகா முழுதாக திறந்துவிடவில்லை. கர்நாடகாவின் தண்ணீரை நம்பியே டெல்டாவிற்கு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. கர்நாடகம் தண்ணீர் திறக்கவில்லை என்பதால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு என்பது அடியோடு குறைந்திருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 150 அடி என்ற அளவில் சரிந்திருக்கிறது. இதனால் அக்டோபர் 10ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 30 அடிக்கு கீழ் சரிந்ததால் தண்ணீர் திறப்பு ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டது. இருந்த போதிலும் கூட கர்நாடகம் தமிழகத்திற்கு பரிந்துரை செய்த அளவு தண்ணீரை கூட திறந்துவிடவில்லை. இதனால் காவிரி டெல்டா குறுவை பயிர்கள் காய்ந்ததோடு தமிழக அரசு இழப்பீடும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அதே சமயத்தை பார்த்தோம் என்றால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து நவம்பர், டிசம்பர் மாதங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வை சந்தித்தது. அத்துடன் தண்ணீர் திறக்கப்பட்டதால் அணையின் நீரிருப்பு மளவென உயர்ந்து 30 TMC என்ற அளவில் எட்டியது. இருந்த போதிலும் சில வாரங்களாக அணைக்கு நீர்வரத்து என்பது குறைந்திருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரத்தை பொறுத்தவரையில் 70.92 அடியிலிருந்து 70.86 அடியாக குறைந்திருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 151 கன அடியாகவே நீடித்து வருகிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 600 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீரிருப்பு 33.44 TMC ஆக இருக்கிறது. இந்த நிலையில்தான் காவிரி ஒழுங்காற்று குழுவின் 92வது கூட்டம் அதன் தலைவர் ஹல்தர் தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் 4 மாநிலங்களை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது தொடர்பாக அதுவும் அதன் கர்நாடகாவிற்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி தண்ணீரை எதிர்நோக்கி டெல்டா விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.